கேப்டன் அமெரிக்கா பிரைவ் த நியூ வேர்ல்டு. மார்வல்ஸ்க்கு தனியாக ஒரு நம்ம இந்தியாலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருக்கு. நானுமே வந்து மார்வல் படம் எல்லாமே வந்து பார்ப்பேன். ஒரு எதிர்பார்ப்பு தான் அந்த படத்தை போய் நான் வந்து பார்த்தேன். எனக்கு வந்து இந்த படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படம் வந்துட்டு ஒரு நியூ வேர்ல்டை வந்து செட்பேக் பண்றதுக்காக வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த வில்லனுக்கு இருக்கக்கூடிய ஐடியாஸ், அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்றது, இப்படி வந்து ஒரு சீரம் சாப்பிட்றதுனால இப்படி ஆயிடுறது, இப்படி பல விஷயங்கள் வந்துட்டு பழச பேசினதே வந்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேட்டிவா புதுசா சில விஷயங்களா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா அந்த நியூ வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நியூவா இருக்கும் அப்படின்றதான் எனக்கு வந்து படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருந்துச்சுலாம். இந்த படம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்டான பொழுதுபோக்கான அந்த மார்வல்ஸ் காமிக்ஸ்ல வரக்கூடிய ஒரு ஐடியாஸோட அந்த கேப்டன் அமெரிக்கா அந்த ஸ்டீவ் ஜோஸ் வச்சு பண்ணாங்களோ அது மாதிரி இப்போ வந்துட்டு சாமுவல்சனை வச்சு ஒரு கேரக்டர் பிளே பண்ணிக்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படம். சிவப்பு மனிதன்லாம் அதுல வராரு. பச்சை மனிதன் எப்படி வந்தாலும் அது மாதிரி சிவப்பு கலர் ரெட் கலர் ஹல்க்லாம் வராரு. அதான் பாக்குறதுக்கு சூப்பரா ஜாலியா இருந்துச்சு. இது ஒரு ஆக்ஷனான ஒரு படம் தான். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இடங்களில் படம் வந்து போர் அடிக்குது. ஒரு ஓகேஸான ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படம் தான் இந்த மார்வல் பிரைவ் த வேர்ல்ட், சாரி நியூ வேர்ல்ட்.